இன்னைக்கு முக்கியமான ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், வேலூர்ல எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரைக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ஆதாரங்களை வச்சுக்கிட்டு திமுகவை பயங்கரமா அலற விட்டுருந்தாரு. திமுக அரசு மாதிரியான ஒரு கோமாளி அரசை நாம இது வரைக்கும் எங்குமே பார்த்திருக்கவே மாட்டோம், அவங்களுக்கு ஆட்சியை நடத்தி தரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதுவும் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு சொல்லியிருக்காரு. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக, நாடாளுமன்ற கூட்டத்துல பாஜக எம்பியான திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் தமிழக எம்பிக்களை பார்த்து நாக்கு புடுங்கிற மாதிரியான சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதிலும் முக்கியமா தமிழக எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் இருக்காரு இல்லையா, அவருடைய முகத்தை பார்க்கணும். திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவருடைய முகத்தை பார்க்கணும். போய் இவங்கிட்ட போய் மாட்டிக்கணும் மேடா அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா அவருடைய முக பாவனைகள் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. அது பற்றியும் பார்க்க போறோம். கடைசியாக கமெண்ட் ஆஃப் தி டே இருக்கு மக்களே, மிஸ் பண்ணாம அதையும் பாத்துருங்க. சரி வாங்க, இந்த முக்கியமான ரெண்டு விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவருடைய எண்மண் எண்மக்கள் பாத யாத்திரை இருக்கு இல்லையா, அது இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வேலூர்ல அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரைக்காக போயிருந்தாரு. வேலூர்ல இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல அண்ணாமலை அவர்கள் அந்த பாத யாத்திரைக்கு போயிருந்தாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணாமலை அவர்களை பாக்குறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. எவனாச்சும் சிறுபான்மையான மக்கள், முக்கியமா இஸ்லாமிய பெருமக்கள் பாஜகவிற்கு எதிராக இருக்காங்கன்னு சொன்னான்னு வைங்களேன், தயவு செய்து இந்த வேலூர் பாத யாத்திரை வீடியோ இருக்கு இல்லையா, அதை அவங்களுக்கு போட்டு காட்டுங்க. அவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் அண்ணாமலை அவர்களுக்காக வந்திருந்தாங்க. அவ்வளோ பசங்க அண்ணாமலை கூட போட்டோஸ் எடுத்தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கூடவே நடந்து வந்தாங்க. ஆனா இன்னமும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பாஜகவிற்கு எதிராக இருக்காங்க, எந்த தேர்தல் வந்தாலும் அவங்க பாஜகவிற்கு எதிராகத்தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இவங்க எல்லாருமே பாஜகவை விரும்புறாங்க. முக்கியமா அண்ணாமலை அவர்களை விரும்புறாங்க. அண்ணாமலை அவருடைய இந்த பாத யாத்திரை இருக்கு பாத்தீங்களா, இந்த பாத யாத்திரை நடந்த இடங்கள்லாம் பாருங்க, அங்க எவ்வளவு கிறிஸ்துவர்கள் எவ்வளவு இஸ்லாமியர்கள்லாம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக நின்னாங்க, அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நின்று பார்த்தாங்க அப்படிங்கிறத தயவு செய்து போய் பாருங்க. எல்லாமே லைவ்லயே இருக்கு, எதுவுமே எடிட்டட் வீடியோ கிடையாது, எல்லாமே லைவ்ல இருக்கு. தயவு செய்து போய் பாருங்க. வேலூர்ல அண்ணாமலை அவர்கள் மக்களிடத்துல பேசும்பொழுது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே திமுகவை கேர் எடுத்துக்கிட்டு பயங்கரமா பொழந்து கட்டியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த இங்க இருக்கக்கூடிய 7 உள்ள ஊபிஸ்களா இருக்காங்க இல்லையா, அவனுங்க கதறுன்னு கதறிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி பேசினதை பார்த்து கதறிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறதுக்காக பேனர்கள், போஸ்டர்கள் ஒட்டியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்து கதறிட்டு இருக்கானுங்க. ஒரு நாளாச்சும் இந்த ஊபிஸ்கள் நிம்மதியா தூங்குறாங்களா? இல்ல. அண்ணாமலை போபியா வந்ததுல இருந்து பாவ இவனுங்களுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கவே முடியறது இல்லை. எப்ப பார்த்தாலும் அண்ணாமலையோட நினைப்பாவே இருந்துட்டு இருக்கானுங்க. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காங்க. தூக்கத்துல இருந்து எழுப்புனா கூட அண்ணாமலை ஒழிக அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவானுங்க போல. அந்த அளவு நிம்மதி கிட்டு போய் கிடக்குறானுங்க. முதல்ல அண்ணாமலை அவர்கள் அந்த வேலூர் பாத யாத்திரையில என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாம நம்முடைய கருத்துக்களை பார்க்கலாம். இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போற தயவுசெய்து அதை பாருங்க. ஐயா, இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர், அவருடைய சாதனையை பாருங்க ஐயா. அவர் நீர்வளத்துறை அமைச்சராக வந்த பிறகு கர்நாடகாவில் மேகதாத்துவில் காங்கிரஸ்காரன் டேம் கட்ட ஆரம்பிச்சுட்டான். அதுக்கான வேலைக்கெல்லாம் இறங்கிட்டான். ஒரு 4 கொத்தனாரை கூட்டிக்கிட்டு கேரளாக்கு போனார் அவர். நான் கேட்டேன், எதுக்கு 4 கொத்தனாரை கூட்டிட்டு போறீங்க? நான் பேபி அணையை சரி பண்ணிட்டு வர்றேன்னு போனார். 4 கொத்தனார் இங்கானா, பேபி அணை என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனை முன்பு இருந்ததை விட தீவிரம் அடைந்திருக்கு. கேரளாட்ட பிரச்சனை, கர்நாடகாட்ட பிரச்சனை. இன்னைக்கு நம்ம கொங்கு பகுதி, நான் வசிக்கக்கூடிய பகுதியில் ஐயா, அவினாசி அத்திக்கடவு திட்டம் மிக மிக முக்கியமானது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாயிகளுக்கு தண்ணி வரணுங்க ஐயா. 65 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டம். போன ஆட்சி முடியும் பொழுது போன ஆட்சி சொன்னாங்க, நாங்க 98% நிறைவேற்றிட்டோம், இன்னும் 2% தான் நிறைவேற்றலை. நான் சொல்றதுங்க ஐயா, 31 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப திமுக காரங்க என்னெல்லாம் சொன்னாங்க பாருங்க. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் 2022 ஆண்டு தொடக்கத்தில் சொன்னாங்க, ஆகஸ்ட் மாசத்துல 100% முடித்து விடுவோம். 24 மார்ச் 2022 அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, இது பழைய பழனிவேல் தியாகராஜன், இப்ப இல்லைங்க, அந்த டேப் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தவர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, ஜூன் மாசம் எல்லா பணியும் முடிச்சிருவோம். 7 ஆகஸ்ட் 2022 அமைச்சர் துரைமுருகன் சொன்னாரு, டிசம்பர் மாசத்துல எல்லாம் முடிச்சிருவோம். 12 ஜனவரி 2023 முத்துசாமி சொன்னாரு, 2023 ஜனவரிக்குள்ள எல்லாம் முடிச்சிருவோம். 20 ஜனவரி 2023 முத்துசாமி சொன்னாரு, 97% நிறைவேற்றிருக்கிறோம், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. 15 ஏப்ரல் 2023 2G ஊழல் ராஜா சொன்னாரு, ஆகஸ்ட் மாசத்துல முடிச்சிருவோம்.
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தாரு, நீங்களாம் வினையா மாத்தி மாத்தி போய் சொல்றது, நானும் போய் சொல்லுவேன்னு. அவர் 27 ஆகஸ்ட் 2023 சொன்னாரு, இன்னும் சில மாதங்கள்ல முடிச்சிருவோம். 7 அக்டோபர் 2023 அமைச்சர் முத்துசாமி சொன்னாரு, 99% முடிச்சிருக்கோம், 1% பொறுமையா இருங்க. 9 அக்டோபர் 2023 அமைச்சர் துரைமுருகன் தந்தாரு, காளிங்கராயன் வாழ்க்கை நிரப்பனாத முடிச்சிருவோம், மழை வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. அதன் பிறகு 29 அக்டோபர் 2023 துரைமுருகன் சொன்னாரு, 97% முடிச்சிருக்கோம். நீங்க பாருங்கய்யா, அவர்கள் பேசியதெல்லாம் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். 98% 99 போச்சு. 6 மாசம் கழிச்சு 99 97 வந்துச்சு. ஒரு அமைச்சர் ஒரு கணக்கு. துரைமுருகன் சொன்னதுக்கு அப்புறம் முத்துசாமி என்ன சொன்னாரு, 9 நவம்பர் 2023 97% இவர் சொன்னாரு, மறுபடியும் 99% முடிச்சிருக்கேன் முத்துசாமி. 6 டிசம்பர் 2023 துரைமுருகன் சொன்னாரு, மறுபடியும் 97% முடிச்சிருக்கோம். ஐயா, ஒரு உதாரணம் தமிழகத்தினுடைய ஆட்சி எப்படி நடக்குது, பொதுப்பணித்துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையை ஒரு அரசு எப்படி அணுகுறாங்க, இவர்களை பொறுத்தவரை இவர்கள் ஆட்சியாளர் இல்லைங்க, அவங்க காமெடி பீஸ். வாய்க்கு வந்ததை பத்திரிகையாளர் மைக்க நீட்டினாங்கன்னா வாய்க்கு வந்ததை பேசுவான். சென்னைக்கு இதேதான் நடந்தது. சென்னை வெள்ளத்திற்கு முன்பு KN நேரு சொன்னாரு, நாங்கள் எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம், 98% பணிகளை முடித்து விட்டோம், இந்த தடவை மழை வந்துச்சுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து மா சுப்பிரமணியன் வந்தார், அண்ணே மழை வந்தா பிரச்சனை இல்லையான. மா சுப்பிரமணியம் சொன்னார், இந்த முறை சென்னையிலே வெள்ளம் வந்தால் அது கண்ணீர் வெள்ளமாக மட்டும்தான் இருக்கும், அப்படிப்பட்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஏங்க கண்ணீர் வெள்ளமாக வந்துச்சு? சென்னைக்காரங்களாம் நீங்க போட் ஆர்டர் பண்ற கியூல கட்டி நின்று இருக்கிறாங்க. 2 வீலர்லாம் சென்னைக்காரங்களுக்கு வேண்டாம், போட்டு வாங்குறாங்க எல்லாம். இனி போட்டு வாங்கிட்டு தான் சென்னையில ஓட்ட முடியும். அதன் பிறகு KN நேரு வந்து சொன்னார், இல்லைங்க 98% முடியல, 42% தான் முடிச்சிருக்கிறோம், பொறுமையா இருக்கு. இது போன்ற கோமாளித்தனமான அரசை நீங்கள் எங்கேயும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு. இத மாதிரியான கோமாளித்தனமான அரசை நீங்க எங்குமே பார்த்திருக்கவே மாட்டீங்க அப்படி மாதிரி சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு, இங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிகாரிகள் கிடையாது, சரியான காமெடி பீஸுங்க, இவங்க எல்லாருமே காமெடி பீஸுங்க, இவங்களுக்குலாம் ஆட்சி செய்யறதுக்கு லாயக்கே இல்லை அப்படி மாதிரி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இதுல சொல்லியிருப்பாரு. இதுல ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இந்த காவேரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இதெல்லாம் நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இது எல்லாமே இருந்தது. ஓகேங்களா, இருந்தது. கர்நாடகால பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த காவேரி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தது. அங்க பாஜக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த காவேரி பிரச்சனையானது இல்லவே இல்லை. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி வந்தது பாருங்க, அன்னிலிருந்து இந்த காவேரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடுவில் டேம் கட்டுறோம், அது பண்றோம், இது பண்றோன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டே இருந்தது. இவங்க இது மாதிரி டேம் கட்ட போறாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க கட்ட மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எதிர்ப்புகள் அதிகமானதுக்கு அப்புறமா இவங்க எதை மாதிரியானலாம் சொல்லி சமாளிச்சாங்க, எப்படிலாம் அவங்க பேசினாங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த முல்லை பெரியார் பிரச்சனை, நம்மளுடைய அண்ணாமலை சொன்ன மாதிரி அவங்களாம் போயிட்டு ஏதாச்சும் பண்ணாங்களான்னா ஒன்றும் பண்ணல, சத்தியமா எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் நம்முடைய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் திரு PTR அவர்களை குறித்து ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து பழைய பிடிஆர் அப்படின்னா இந்த டேப் ஒன்று ரிலீஸ் பண்ணாரு பாத்தீங்களா, டேப் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே திரு PTR அவர்களுடைய இன்டர்வியூஸ் தான் நம்மளால பெருசா பார்க்கவே முடியறது இல்லை. அவர் ஏகப்பட்ட பிரஸ் மீட்லாம் அப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு, நிதி அமைச்சரா இருக்கும்போது நிறைய பிரஸ் மீட்லாம் வச்சுட்டு இருந்தாரு. அந்த டேப் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய நிதியமைச்சர் பதவி அப்படிங்கிறது பறிக்கப்பட்டது. IT டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இப்ப IT அமைச்சரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் IT அமைச்சரா ஆனதுக்கு அப்புறமாவே அவர் நிறைய பேசுறதே கிடையாது, அமைதியாயிட்டாரு. அவர் இப்போ பிரஸ் மீட்ஸ் எல்லாம் கொடுக்கறதே கிடையாது. எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. அதை தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க இவரு பழைய பிடிஆர் டேப் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு சில பெர்சன்டேஜஸ் எல்லாம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருப்பாரு. ஒரு தலைவர்களும் ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு நாங்க முடிச்சிட்டோம், அவ்வளவு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்கு, இவ்வளவு வேலைகள் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. அது அந்த பொதுப்பணித்துறையில மட்டும் கிடையாது, சென்னையில இந்த வடிகால் இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அதை பற்றியும் கூட எல்லா தலைவர்களும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. 70%, 90%, 94%. கடைசியா நம்முடைய நேரு அவர்கள் தான் நினைக்கிறேன், அவர் 47% சொல்லியிருந்தாரு. அதை நம்முடைய அண்ணாமலை அவர்களும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. இத மாதிரி இவங்க மாத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவில் ஒரு திமுக அமைச்சர் பாத்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய வெள்ளங்கள் வந்தாலும் இதுக்கப்புறமா சென்னையில ரோடுகளை தண்ணியை உங்களால பார்க்க முடியாது,
அத மாதிரியான விஷயங்கள் இங்க போயிட்டு இருக்கு, அத மாதிரியான திட்டங்கள் நாங்க செயல்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. நீங்க இந்த புயல் மழை வெள்ளத்துல பாத்துருக்கீங்க சென்னை எதை மாதிரி தத்தளிச்சுட்டு. இந்த வடிகால் பணிகள்ல மட்டும் கிடையாதுங்க, வாக்குறுதிகளிலும் அப்படிதான். இந்த 3 வருஷத்துல நீங்க எடுத்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் நாங்க முடிச்சிட்டோம், நாங்க 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், 94% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து நிறைய பேர் பேசுறதை நீங்க பார்த்துருக்கலாம். ஏன் இவங்க இப்படி ஒரு முறையும் ஒரு பர்சன்டேஜ்ல நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருக்கோம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இன்டர்நெட் யுகத்துல கூட இவங்க ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப இது மாதிரிலாம் பேசுனாங்கன்னா ஈஸியா மாட்டிப்பாங்க, அதை கூட அவங்க யோசிக்காம எதனால இவங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு தெரியல. அதனாலதான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க சொல்லியிருந்தாரு, இவங்கள மாதிரி கோமாளித்தனமா ஆட்சி நடத்துறவங்கள நாம இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம், அப்படிப்பட்ட கோமாளித்தனமான ஆட்சி தான் தமிழகத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா இதெல்லாம் தான். அடுத்ததாக பார்க்க போறது நாடாளுமன்றத்துல பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் செய்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அவரு அந்த இடத்துல கேட்ட ஒவ்வொரு கேள்விகளும், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்பொழுது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக எம்பிக்கள் இவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷனை நீங்க பார்க்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ல சினிமா நடிகர் ராஷ்மிகா இருக்காங்க இல்லையா, அவங்களே தோத்துருவாங்க. அது மாதிரியான எக்ஸ்பிரஷனை நம்மளுடைய தமிழக எம்பிக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. முக்கியமா தமிழக எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்துட்டு இருந்தாரு. நம்முடைய தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அப்படி நாடாளுமன்றத்துல என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத தயவு செய்து நீங்களே பாருங்க. If it is claimed by anyone that by passing an article in the Constitution of India, one language is going to be accepted by all by a process of coercion, I say, sir, that will not be possible to achieve. Unity in diversity is India's keynote and must be achieved by a process of understanding and consent, and for that a proper atmosphere has to be created. This was the position of the Janasangh and Shyama Prasad Mukherjee. This is still our position, Kartiji. I will tell you why. I will tell you why. And I will tell you why it was your party, the Congress party, which was the original party of imposing Hindi on the southern language, in the southern states. Adhyaksh ji, पिछले 70 साल में, the last 60 years, Adhyaksh ji, the Congress party got 4 opportunities to draft the country's national education policy. And every time, the Congress party's national education policy came with a 3-language formula. And what were these 3 language formulas? In all the non-Hindi speaking states, Hindi was made compulsory. Who made these policies? It was Jawaharlal Nehru, it was Indira Gandhi, it was Rajiv Gandhi, and it was not reviewed by Manmohan Singh. For the first time, through the national education policy of 2020, Narendra Modi government has changed this compulsory Hindi policy and made study of any regional language of India possible. We have for the first time introduced provisions to study higher education in mother tongue. Now, please we have made it compulsory to make primary education in mother tongue. Kartiji, these are the facts that are staring at you and your party. So please stop the bogey that the Bharatiya Janata Party is the party that imposes Hindi. Stare at the facts that are staring you. Acknowledge that it was your party that imposed Hindi on coercively on the non-Hindi speaking states of the country. அதாவது தமிழகத்துல நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்ற மாதிரி டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ஹிந்திக்கு எதிராக ட்ரெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பயங்கரமான புரட்சி அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய பேர் உருட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹைவேஸ்ல ஹிந்தில எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே கருப்பு கலர் பெயிண்ட கொண்டு அழிச்சிட்டு நாங்க இதை மாதிரி அழிச்சதுனால தமிழை நாங்க காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விதவிதமாலாம் உருட்டினாங்க. பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஹிந்தியை திணிக்குது, அவங்க தமிழை அழிக்க பாக்குறாங்க, தமிழர்களுக்கு விரோதமான செயல்களை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையா? கிடையவே கிடையாது. இங்க உண்மையாலேயே ஹிந்தியை திணிச்சது யாருன்னா காங்கிரஸ் தான். இது வரைக்கும் 4 முறை எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான டிராப்டை வடிவமைக்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு சான்ஸ் கிடைச்சது. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நாட் ரிவியூடு பை மன்மோகன் சிங் அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க கட்டாயம் எல்லாருமே ஹிந்தி படிக்கணும், ஹிந்தியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹிந்தியை திணிச்சது காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க நம்முடைய தேஜஸ்வி சூர்யா அவர்கள் போட்டு உடைக்கிறாரு.
இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பேசவே மாட்டாங்க. இதை பத்திலாம் அவங்களுக்கு தெரியும், என்னென்னலாம் நடந்தது, இதற்கு முன்னாடி காங்கிரஸ் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இதை பத்திலாம் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பேசவே மாட்டாங்க. மும்மொழி கொள்கை இருக்கு பாத்தீங்களா, இது ஏதோ பாஜக தான் கொண்டு வந்தது அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. கிடையாது. இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தான். ஆனா காங்கிரஸுடைய அந்த மும்மொழி கொள்கையை பாஜக எப்படி மாத்தினாங்கன்னா, ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. பட் நம்மளுடைய பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கட்டாயம் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு சாய்ஸ் கொடுத்தாங்க. நீங்க எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாய்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு முன்னாடி எல்லாம் மாநில மொழிகளுக்கு பெரிய அளவுல முக்கியத்துவமே இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டு எடுத்துப்போமே, தமிழ்நாட்டுல நீங்க தமிழை கட்டாயம் படிக்கணும் அப்படி மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. பாஜக வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க கட்டாயம் தமிழை படிக்கணும், அந்த மாநிலத்தினுடைய மொழியை கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக கொண்டு வந்தாங்க. இதுதான் பாஜகவுடைய மும்மொழி கொள்கை. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், திரையுலக பிரபலங்கள் இவங்களாம் இந்த விஷயத்தை எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இவ்வளவு விஷயங்கள் பண்ணது பாஜக தான், தமிழை காப்பாத்தினது பாஜக தான். இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போயிருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழ்ல பேசுவாங்க, ஆனா அவங்களுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது, அந்த லட்சணத்துலதான் இருந்திருக்கும். இப்பவே நிறைய பேருக்கு தெரியல. இங்க நிறைய ஸ்கூல்ல தமிழ்ல பேசுனீங்கன்னா, நம்மளுடைய தாய்மொழியில பேசுனீங்கனாலே உங்களுக்கு ஃபைனு. அத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு. இத மாதிரி மாநில மொழிகள் அழிஞ்சிடக்கூடாது, எல்லாருக்குமே இந்த மாநில மொழிகள் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஜக அரசு இது மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் எது மாதிரி எல்லாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுறாங்க, பாஜக தமிழர்களுக்கு எதிரானது, பாஜக தமிழுக்கு எதிரானது, பாஜக ஹிந்தியை திணிக்குது, பாஜக ஹிந்தியை திணிக்கிறது மூலமா மாநில மொழிகளை அழிக்க பாக்குது, இப்படி மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வராங்க. அதை அடிச்சு நவுத்துற வகையில தான் கர்நாடகா எம்பி திரு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் இவ்வளவு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு. இது மாதிரிலாம் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் பேசும்பொழுது தமிழக எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய முகத்தை பாத்தீங்களா, முழிக்கிறாரு. என்ன சொல்றதுன்னே அவருக்கு தெரியல, திரு திரு முழிக்கிறாரு. இதுதான் இவங்களுடைய அரசியல், இவ்வளவுதான் இவங்களுடைய அரசியலை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கடைசியா பார்க்க போறது கமெண்ட் ஆஃப் தி டே தான். சாயங்காலம் இத மாதிரியான ஒரு நியூஸ் கார்டு ஒண்ணு பார்த்தேன், நீங்களும் அதை பாருங்க. தொகுதி பங்கீடு மதிமுகவுக்கு அழைப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மதிமுகவுக்கு திமுக தேர்தல் பேச்சுவார்த்தை குழு அழைப்பு. அண்ணா அறிவாலயத்தில் நாளை காலை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இது பாத்தீங்கன்னா செய்தி. இதுக்கு வந்த கமெண்ட் இருக்குது, அதையும் தயவு செய்து பாருங்க. சாரதி அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, ஒத்த தொகுதிக்கு என்ன பேச்சு வார்த்தை, ஒத்த தொகுதி, ஒரே ஒரு தொகுதி தான் கொடுக்க போறாங்க, அதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை அப்படி மாதிரி சொல்றாரு. வடமலையான் அப்படிங்கிற ஐடியில இருந்து ரொம்ப பிரேக்கிங் போட வேண்டாம், கொடுக்க போறது பிச்சை ஒரு ஓட்டு, அதை பொறுக்கி எடுத்துட்டு ஓடுறதுக்கு ஒரு பிரேக்கிங் வேற அப்படின்னு மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அப்பா சங்கிகளா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? வைகோ அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் இங்க உட்கார்ந்துக்கின்னு அமெரிக்காவிற்கு எதிராக, ரஷ்யாவிற்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக எல்லாம் பேசுவாரு, அவங்களுக்கு எதிராக எல்லாம் சவால்லாம் விடுவாரு, அவங்க நாட்டு இலக்கியவாதிகளை குறித்து இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசுவாரு. அப்படிப்பட்ட நபரை ஏங்க இப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, நீங்க பேசுறதெல்லாம் நியாயமா? ஒரு வகையில நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அவர் என்னதான் முக்குனாலும் முணங்கினாலும் அவருக்கு ஒரு சீட்டோ இல்ல 2 சீட்டோ தான் கொடுக்க போறாங்க. இருந்தாலும் அப்பேற்பட்ட வைகோ அவர்களை குறித்து நீங்க இது மாதிரிலாம் பேசுனது தப்புதான். சோ அவ்வளவுதான் கண்ணன். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.